விசிகளே சொல்லியிருக்காங்கல்ல, ரிசர்வ் கேட்டகரியிலேயே வச்சிருக்காங்க. பொது இடத்துக்கு வரதுக்கு அவங்க எவ்வளவு போராடினாங்க. ஜெனரல் சீட் அது விஜய் அந்த இடத்துல ஆல்டர்னேட்டா இருப்பாருன்ற நம்பிக்கையே அவர் ஜாதியை பார்க்கல. ஆதரவுக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன், இன்னும் 4 எம்எல்ஏ தேவை. கரெக்டா 4 எம்எல்ஏ ஒரு கட்சியில இருக்கு. எனக்கு சௌமியா அவர்கள் ஒரு சபாநாயகர் ஆகணும். சபாநாயகர் வைக்கிறீங்க, ஒரு பெண் சபாநாயகர் வந்தா நல்லா இருக்கும். சௌமியா அவர்கள் ஒரு வர்த்தான கேண்டிடேட். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பியூட்டிஃபுல்லா ஒரு அப்ரோச் எடுத்திருக்காரு. கொள்கை எதிரி தான் பாஜக, ஆனா மத்திய அரசு எனக்கு எதிரி கிடையாது. சிஎம் விஜய் அவர்கள், சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள், நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய தமிழ்நாட்டின் நலம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எல்லா சிஎம்மும் அதை தானே செய்வாங்க. இல்ல, பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் பிரிட்ஜாவே போயிடலாமேன்ற ஒரு பக்கம் கொள்கை எதிரியெல்லாம் தாண்டி ஒரு இது இணக்கமான சூழல் போஜராஜனோட ஆதரவும் கொடுக்க வைக்கலாம். பாமக அனுப்புவீங்களா? தேர்தல் கூட்டணி என்ன தவறுன்ற நாங்களே வந்து ஆதரவு தானே. விஜய் எங்களுக்கு 29 திமுக தான் எதிரி. விஜய் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல, உங்களை கொள்கை எதிரின்றாரு. மற்றும் பலர் மாத்திக்கணும், அவர் மனசை மாத்திக்கணும். அடுத்து வர்றது 3 வருஷத்துக்கு அவர் வந்து நல்லாட்சி தரணும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. பெரும்பான்மைக்கு ஒரு 10 தொகுதி குறைவா இருக்கு. இப்போ பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. ஏதாவது டாக்ஸ்? பாஜக ஒரு எம்எல்ஏ கொள்கை எதிரி இருந்தாலும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு ஓட்டு போடலாம். பாஜக எப்பவுமே ஆதரவு கொடுக்க தயாரா இருந்தாங்க. அவர் தான் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னைக்கு பாஜக என்னைக்காவது அவர் எதிரின்னு சொல்லிச்சா? அப்படி என்னைக்குமே யாருமே தான் விஜய பேசலையே மேம். திமுக அவங்கள பத்தி பேசல, அதிமுக அவங்கள பத்தி பேசல, திருமாவளவன் அவங்கள பத்தி பேசல, சிபிஎம், சிபிஐ, பாஜக யாருமே தானே விஜய் ஒரு எதிரியா அல்லது விஜய் ஒரு தேர்தல் களத்திலையாவது ஒரு எதிரியா அவங்க யாருமே பேசல. யாருமே அவரை வந்து குறைச்சு மதிப்பிட்டு, அவரும் வேற யாரையும் பேசல, உங்களை எல்லாம் பேசவே இல்லை. மற்றும் பலர்னாருங்க அவரை. மற்றும் பலர் ஏதோ அந்த தொகுதியோட களத்திலேயே இல்லாதவர்கள் மற்றும் பலர் அப்படிதான் அப்படிலாம் சொன்னாரு. அதையெல்லாம் வந்து மறக்க கூடாது. ஒரே எதிரியா பார்த்தாரு அவர். அந்த மாதிரி திமுக வர்சஸ் அந்த நரேட்டிவ் அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே நரேட்டிவ் மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இவருக்கு அது ஒர்க் அவுட். இவர் நரேட்டிவே இல்லாம சும்மா சைகை மொழியில பேசியிருந்தா கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கோங்க. இது வந்து அவருக்கான ஃபேன்ஸுக்கான கொடுத்த ஓட்டு தான். தாய்மார்கள் வந்து திமுகவுக்கு எதிராக போட்ட ஓட்டும், அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக, அரசு ஊழியர்களுமா திமுக எதிராக போட்ட ஓட்டு. அதான் அரசு ஊழியர்களும். ஆமா, அவங்க 2 ஏற்கனவே ஆட்சியில இருந்த 2 வழக்கமா திமுகவுக்கு ஆதரவு அரசு ஊழியர்கள் இருப்பாங்கன்ற ஒரு இது இருக்கும். ஆமா, அதை கெடுத்துக்கிட்டாங்கல்ல இவங்க. அது இது வரைக்கும் வரலாறுலயே, தமிழக வரலாறுலயே திமுகவை கழுவி ஊத்தின அரசு ஊழியர்கள் போராட்டங்கள் வந்து இப்பதான் மேக்சிமம் நம்ம இப்பதானே பாக்குறோம். அம்மா காலத்திலயும் போராட்டம்லாம் நடத்துவாங்க. இப்படியா இது வந்து வரலாறு காணாத 2001, 2006 காலகட்டங்கள் அரசு ஊழியர் போராட்டமும் மேடம் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைகளும், அவங்க எடுத்த நடவடிக்கை அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அது இன்னொரு டாபிக். ஓகே, அப்ப ஸ்ட்ராங்கா இருந்து வெளிய அனுப்பிச்சிருக்கணும். ஆமா, அதனாலதான் அவங்க ஓட்டு லூஸ் பண்ணாங்க. டெம்பரரி ஒர்க்கர்ஸ் போட்டாங்க பாருங்க, அவங்கள திருப்பி ரிமூவ் பண்ணும்போது அது 2 பக்கமும் ரப்சர் ஆச்சு. அது இப்போ இப்போ வேணா. சோ இப்போ இந்த செக்டாரும் அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், டாக்டர்ஸ், இவங்க எல்லாம் யாருமே, தூய்மை பணியாளர்கள், இவங்க யாருமே என்டிஏவை, அதிமுகவை, பாஜகவை நம்பல. இந்த பக்கமும் போகல, திமுகவும் போகல. ஆட்சியில யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு வரலைங்கிறது பிரச்சனை இல்ல, மொத்தத்துல திமுகவுக்கு வரலைங்கிறது சந்தோஷமா இல்லங்க. நான் அதை பிரச்சனையா தான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே ஆட்சியில இருந்தீங்களா, நீங்க வந்து எங்களுக்கு எதுவும் செய்யல, அதனால நாங்க புது ஆளுக்கு போறோம்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. நீங்களும் செஞ்சிருக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை இதுல தெளிவா நான் சொல்றேன். செல்வ பெருந்தகை தோக்குறாரு. காங்கிரஸ் 5 இடத்துல ஜெயிச்சிச்சு. செல்வ பெருந்தகை தோக்குறாரு. ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சில அவர் தோக்குறாரு. இட்ஸ் அ மெசேஜ். அவருடைய சமூகத்தினர் நீ வேணா எனக்குன்றாங்க.
ஏன் நிறைய இடங்கள்ல இன்னொரு ஒரு லாஜிக் ஒன்று சொல்றேன். சிலருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப அழகா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன். இயக்குனர் ரஞ்சித், ஓகே. இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. ஆஸ்பிரேஷனலா இருக்கணும். ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் வந்து மேல் நோக்கி பார்த்து நாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். அவங்கள நீங்க ஒரு கட்சி இப்ப இருக்கக்கூடிய அவங்களுக்காக போராடக்கூடிய கட்சியான விசிகாவா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அவங்க சமூகத்தினர் வந்து அந்த ஆஸ்பிரேஷனலா அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்கள ஸ்டீரியோ டைப்பாவே பார்க்குறாங்க. அந்த ஸ்டீரியோ டைப்பை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு இளைய தலைமுறையரோட ஓட்டு அத்தனையும் விஜய்க்கு போகுது. நான் விஜயோட ஆளு அப்படின்னு சொல்ற அந்த மதிப்பை விஜய் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பெரிய ஹீரோவுடைய ஆளியா, நான் வந்து ஒரு பெரிய தலைவருடைய ஆளியா, நான் இன்னைக்கு சிஎம்முடைய ஆளியான்னு அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு அவர் தேடிக்கும். அந்த ஒரு ஆஸ்பிரேஷனை இவங்க கொடுக்கலையே. வேங்க வயல்ல என்ன ஆஸ்பிரேஷன் கொடுத்தீங்க நீங்க? ஏமாற்றத்தன்மை தானே கொடுத்தீங்க நீங்க. நான்கு நேரில என்ன ஆஸ்பிரேஷன் கொடுத்தீங்க? தூய்மை பணியாளர்கள் ரோட்ல நின்று போய் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் ஸ்டீரியோ டைப்பையும் பிளாஸ்டிக் சேரையும் யாருங்க பொறுத்துக்குவாங்க? அதனாலதான் ஜெனரல் நம்மள இங்க மதிக்க மாட்டாங்க. இந்த கூட்டணிகள்ல இந்த கட்சிகள் நம்மள வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க, அல்லது பெரிய இடத்துக்கு போக விட மாட்டாங்க. நம்மள அதே இடத்துலயே வச்சிருக்காங்க. நீங்க இவங்க தானன்னு பாக்குறாங்க. விசிகளே சொல்லியிருக்காங்கல்ல, எங்களை திருப்பி திருப்பி இந்த ரிசர்வ் கேட்டகரியிலேயே வச்சிருக்காங்க. பொது இடத்துக்கு வரதுக்கு அவங்க எவ்வளவு போராடினாங்க. ஜெனரல் சீட் அது விஜய் அந்த இடத்துல ஆல்டர்னேட்டா இருப்பாருன்ற நம்பிக்கையே அவர் ஜாதிய பார்க்கலங்க. அவர் வந்து டெமோகிராபிக் பார்த்தாரு. நான் இல்லைன்னு சொல்லல. அந்தந்த இடத்துல யார் பெரும்பான்மையினர் அப்படிங்கிறத பார்த்தாரே ஒழிய ஜாதி அரசியல்னு அவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. I think he is going to have I hope he has a caste blind. ஓகே, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டது. ஆதரவுக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன். காங்கிரஸ் 5 பேர். ஓகே, ஏற்கனவே அவங்க பாவம், அவங்க மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணியும் கூரையிலேருந்து கத்துனாங்க. அப்போ அவங்க அவர் பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தியா, எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வத்த கத்துனாங்களே. அப்பவே விஜயோட கூட்டு சேர்ந்திருந்தா இன்னைக்கு வந்து பலத்த மெஜாரிட்டியோட அவங்க போயிருக்கலாம். பட் அவங்க சில சுயநலமிகளால அவங்களுடைய அஜெண்டாவுக்காக திமுக பக்கம் சாஞ்சவங்க யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களால வந்து இன்னைக்கு 5 சீட்டு. ஸோ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஸ்டாலினோட மேடையிலே நிற்கலையேங்க. அவங்களுக்குள்ள வந்து தெர் இஸ் நோ லவ் லாஸ்ட். அவங்க நேரடியாக இந்த ஆட்சியில் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கெடுத்துக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அது நடக்கும். இப்போ அதிகாரத்திலும் பங்கெடுத்துக்கிறதுக்கும் கண்டிப்பாக கொடுப்பாரு விஜய். அதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அவர் கொடுக்கலனாலுமே அவங்க அங்கே போவாங்க. கொடுக்கலைனாலும் ஏன்னா திமுகவோட அவங்களுக்கு டோட்டலாக ஏற்கனவே ரப்சர் தான். 233 எம்எல்ஏ தான் இருக்காங்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு. ஏன்னா விஜய் வந்து 2 இடத்துல இருக்காரு, ஒரு இடத்த ரிசைன் பண்ணி ஆகணும். ஸோ 233ல பாதின்னு சொன்னா 116.5. ஸோ அவங்களுக்கு 117 எம்எல்ஏ தான் தேவை. 117 எம்எல்ஏல 108 இருக்கு. 5 சேர்த்தீங்கன்னா 113. இன்னும் 4 எம்எல்ஏ தேவை. கரெக்டா 4 எம்எல்ஏ ஒரு கட்சியில இருக்கு. மேம், ஒன்று இந்த பக்கம் இந்தியா கூட்டணி, இன்னொன்று ஐயோ எனக்கு எதுவும் புரியல, நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு சௌமியா அவர்கள் ஒரு சபாநாயகர் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை. சபாநாயகர்னா ஒரு 3-4 முறை, ஒரு 5 முறை இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க எல்லாரும் 3 மாசம் முன்னாடி மினிஸ்டர் சபாநாயகர்னு வைக்கிறீங்க. ஒரு பெண் சபாநாயகர் வந்தா நல்லா இருக்கும். சௌமியா அவர்கள் ஒரு வர்த்தான கேண்டிடேட். அவங்க பாமக வந்து இதுல சேர்ந்தாங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பாமக, பேலன்ஸா இருக்கும். இல்ல மேம், ஆனா சபாநாயகர் ஒரு பெரிய கட்சி, ஆட்சி அமைக்க போற கட்சி, சபாநாயகர் தனக்கு வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுவும் இப்படி ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல், கூட்டணியில ஆட்சி அமைக்கிற நேரத்துக்கு சபாநாயகரை யாராவது என்னுடைய ஒரு ஐடியாவை சொல்றேன், ஆசை. ஓகே, அது நல்லா இருக்கும். ஒரு லேடி இது வரைக்கும் வராத ஒரு போஸ்ட் அதுன்னு நினைக்கிறேன். மினிஸ்டர்னாலும் அவங்க வந்து கண்டிப்பா சிறப்பா தான் செய்வாங்க. எனக்கு அந்த ஒரு இது அண்ட் ஒரு பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பியூட்டிஃபுல்லாக ஒரு அப்ரோச் எடுத்திருக்காரு.
கொள்கை எதிரி தான் பாஜக, ஆனா மத்திய அரசு எனக்கு எதிரி கிடையாது. ஆ சிஎம் விஜய் அவர்கள், சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் மத்திய அரசின் நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய தமிழ்நாட்டின் நலம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எல்லா சிஎம்மும் அதை தானே செய்வாங்க. இல்ல பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் பிரிட்ஜாவே போயிடலாமேன்ற ஒரு பக்கம் கொள்கை எதிரியெல்லாம் தாண்டி ஒரு இது இணக்கமான சூழல் போஜராஜனோட ஆதரவும் கொடுக்க வைக்கலாம். போஜராஜன் அவர்கள் அவர் என்ன எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்கு? இனி செயல்பாடுகளை வைத்து தான் நம்ம எதிர்க்க போறோம். இப்போ பெரியார் இருக்கிறார், பெரியார் தானே இருக்காரு, பெரியார் இருக்கிறார், விஜயுடைய கொள்கை தலைவர்கள் அவர்தான் பெரியார் இருக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கெல்லாம் இடிக்குது. ஓகே, எனக்கெல்லாம் இடிக்குது. ஏன்னா பெரியார் இஸ்லாமியர்களுக்கு பத்தி நிறைய பட்டியலின மக்களை ரொம்ப அவர் ஆதரவே கிடையாது. பட்டியலின மக்களுக்கு நடந்த பல கொடுமைகளுக்கு பெரியாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வரலாறு. பெண் விடுதலைக்காக மட்டும் பெரியாருன்னு சொன்னா அதுக்கு பாரதியே சொல்லியிருக்கலாம். இது என்னுடைய கருத்து. ஆனா விஜய் கருத்து அது விஜய் கருத்து கூட இல்லைங்க. விஜய்க்கு ஓட்டு போட்ட யாருக்குமே இந்த 5 பேர் யாருன்னு தெரியவே இல்லை. அதுக்காகலாம் அவங்க போடவே இல்லை. வேட்பாளரே தெரியலைன்றீங்க. கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கொள்கையெல்லாம் கிடையாது. கொள்கை என்ன கொள்கை? திமுகவை ஒழிக்கணும், மாற்றம் வரணும், புது ஆள் வரணும், இவ்வளவுதான் கொள்கை. மாற்றம் வரணும். அதிமுக பாஜகவும் சரிப்பட்டு வராது, இவங்கதான் போட்டுருவோம், அவ்வளவுதான். அது விஜய் வேற இருக்காரு. விஜய் நான் ஃபேனு. தெரியல குழந்தைய காப்பாத்தினாரு, கத்தில நாட்டை காப்பாத்தினாரு. அதனால நான் விஜய்க்கு போடுறேன்னு போட்டாங்க அதிகம். இன்னும் அந்த பட்டியலினத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷனுக்காக அவங்க என்னைக்குமே அவருக்கு அந்த சப்போர்ட் உண்டு தானே. ஸோ கம்யூனிஸ்ட் 4 சீட்டு வாங்கியிருக்காங்க. அதுவும் அந்த கணக்கும் வரும். காங்கிரஸ் பிளஸ் கம்யூனிஸ்ட் அது நல்லா இருக்கும். கேரளால அவங்க தான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. கேரளால கம்யூனிஸ்டை வீழ்த்திட்டு காங்கிரஸ் வந்திருக்கு. இங்க காங்கிரஸ் பிளஸ் கம்யூனிஸ்ட் வரலாம். எப்படி பார்த்தாலும் எதிர்கட்சி தானேங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னாலும். கம்யூனிஸ்டுகள் விசிக எல்லாம் ஒரே கூட்டணியா அவங்க ஒருங்கிணைந்து தான் பல விஷயங்கள் செய்யறாங்க. இப்ப போராட்டத்தை 7ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. அப்படி ஒன்னா நிக்கிறாங்க ஒரு 2-3 கம்யூனிஸ்ட் கட்சி பிளஸ் இவங்கன்னு. ஸோ ஒன்னாதான் அவங்க முடிவெடுத்தாகுவாங்க. விசிகே கூட வரலாம். விசிகேல 2 சீட்டு அவங்க விசிகேவாவே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் ஜோதிமணி அண்ட் வன்னியரசு. ஆமாம், வன்னியரசுக்கு ஏதாவது சர்ச்சு கனெக்ஷன் கூட இருக்கலாம். அப்படி கூட அவர் வரலாம். போலி கிறிஸ்துவர் அப்படி இப்படின்லாம் சொல்லி விமர்சனங்கள் அவ்வளோ அள்ளி வச்சிருக்காப்புல விஜய் மேல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிறிஸ்டியன் வன்னியரசு எப்படி விழுப்புரத்தில் அவர் போட்டிட்டாருங்கிற கேள்வியே நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பார்க்கலாம், எதுவும் நடக்கும். ஸோ இப்போ விசிகா, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இல்ல காங்கிரஸ் பாமக இதுலயே முடிஞ்சு போச்சு. பாமகவை அனுப்புவீங்க? வேணும்னா அண்ணியாரை கூப்பிடலாம். அவங்க இன்னைக்கே முடியாது. ஐ மீன் நாங்க உறுதியா இருக்கோம் கூட்டணியிலன்ட்டாங்க இந்த பக்கம்லாம். பாமகவை அனுப்புவீங்களா? எது உங்க கூட்டணியில இருக்காங்கல்ல? ஐ மீன் உங்க கூட்டணியில இருக்காங்கல்ல? தேர்தல் கூட்டணி என்ன தவறுன்ற நாங்களே ஆதரவு தானே. ரைட், இது நான் மறந்துட்டேன். ஓகே, என்ன தவறு இல்ல மேம். ஏன்னா விஜய் எங்களுக்கு 29 திமுக தான் எதிரி. விஜய் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல, உங்களை கொள்கை எதிரின்றாரு. மற்றும் பலர் மாத்திக்கணும், அவர் மனசை மாத்திக்கணும். அடுத்து வர்றது 3 வருஷத்துக்கு அவர் நல்லாட்சி தரணும். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுக்கு ஓகே பாத்துங்க. ரைட், சூப்பர். நன்றி மேம், உங்களோட நினைவு நீங்கள் பகிர்ந்தது மிக நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126.